முக்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்புகழ் குவிதல் வேண்டின் நலம் எல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்தை இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி என்னிலும் உன்னிலும் திருமுகம் காட்டி சிரிக்குது வேலனுகம் மண்ணிலும் கூட முன்னாய் ஒளிரும் அழகின் நானே என்னிலும் உன்னிலும் திருமுகம் காட்டி சிரிக்குது வேலனுகம் மண்ணிலும் கூட முன்னாய் ஒளிரும் அழகின் நானே முகம் கண்ணின் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்கும் முகம் எண்ணிலும் இடத்திலும் ஏற்றிலும் பாட்டிலும் சுவையை சேர்க்கும் முகம் அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு மந்திர சொல்லும் மந்திர வெல்லும் தலைவன் அவன் தானே நல்ல கல்வியும் கலையும் எங்கும் நிறைந்திட காட்சிகள் தருவானே மந்திர சொல்லும் மந்திர வெல்லும் தலைவன் அவன் தானே நல்ல கல்வியும் கலையும் எங்கும் நிறைந்திட காட்சிகள் தருவானே இயலிசை நாடகம் எது வென்றாலும் முதல்வன் அவன் தானே இயலிசை நாடகம் எது வென்றாலும் முதல்வன் அவன் தானே ஈன்றவன் நெஞ்சம் குளிர்ந்திட உலகம் தாய் தந்தை என்றானே அஞ்சு கரத்தை யானை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை வாழ்வில் உயர்ந்து விடு ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஹலோ ஹலோ எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு நலத்து வீடு தாயே முத்து மாரியம்மா தண்ணி விட்டு நலத்து வீடு தாயே முத்து மாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா தங்கமான காளியம்மா எங்க ஊரு மாரியம்மா
பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த தாள வாசிக்கிற சின்ன பயலான எனக்கு போன மாதம் வந்து நினைக்கிற ஒரு பக்கத்து ஒரு ஊருக்கு அவர் கொண்டாந்து எனக்கு மாலைக்கு பதிலாக 50 ரூபாய் அன்பளிப்பு அளித்துக்கின்றார். முதலில் இவரங்க மேலில் சிரிப்பு நடிகராக தோன்றி நடிக்கும் ஆசை தம்பி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். அதுக்கு அடுத்தபடியாக 6 மணி வாசிக்கும் உங்கள் சகோதரர் எங்களது மக்களாங்கொண்டை சேர்ந்த எங்களது கருப்பசாமி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி எங்களது விவரங்குறிச்சியை சேர்ந்த எங்களது பாசமிகு அன்பு மைத்தனர் அருமை ஐத்தான் எங்களது சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இங்கு அதுக்கு அடுத்தபடியாக சிறந்த முறையாக ஆல்ரவுண்டர் வாசிக்கும் அருமை மாப்பிள்ளை மணிவேல் அவர்களுக்கு மணிவேலவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இங்கு தாளத்தை விடுகி வரை ரொம்ப இடத்தலமாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையாக வாழ்த்து இருப்பது அருமையப்பா எங்களது அகரம் அகரம் ஊர் பேர் தான் அகரமா ஆர்வம்னா சும்மா ஆர்வம் இல்லை அன்புக்கு பரவாயில்ல. அடுத்தபடியாக திருமங்கலம் தாலுகா காவல் நிலையத்தின் வருகை புந்திருக்கும் உயர்திரு சார்பு ஆய்வாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அல்லையா, மிக்க நன்றி. அடுத்தபடியாக சென்ற இடமெல்லாம் சீரும் சிறப்புமாக பெயரை நாட்டு வரும் அனிஷா ரேடியோஸின் உரிமையாளர் முருகன் அண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நமது கிராமத்தின் சார்பாக அவருக்கு பொன்னவர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குன் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி காந்த வணக்கம் 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 போல சிறந்த முறையில் அன்புள்ளதுக்கு மனமார்ந்த நன்றி காந்த வணக்கம் வணக்கம் போல இருந்தாலும் எனக்கு வந்து வணக்கத்தை போட்டிருக்கணும். அதை வணக்கத்தை போட்டு அதுக்கு மேலே சிறப்பாக இருக்கணும். ஏன்னா முதல்ல இந்த இவ்வளவு குளிர்னு பாராம ஈரமனு பாராம நம்ம பார்க்க உட்காந்துருக்க பாரு. உங்களுக்கெல்லாம் பெரிய கும்பிடு போடணும் ஐயா மகாராஜங்களுக்கு. நான் நாடகம் ஆரம்பிச்சாச்சு என்ன 2 கருப்பசாமி. ஆனா உண்மையாலுமே இன்னைக்கு தான் கருப்பசாமி வச்சுக்க கெத்துருவா படத்துருவா மாதிரி சரி ஜோடியை இடத்த மாடு வளர்த்த மாடு ரொம்ப சிறப்பாக இருக்காங்களே. பேரமுட பெருகளையும் வேறு வர்க்க மரியாதைக்கும் நாடகங்களை ரசிக பெருமக்களே, ஆளுகள் காடு சென்று மாடுகள் பாட்டாளே பெருவிடும் மக்களே, இவ்வுரை சென்ற தலைவர்களையும் மற்றும் உயர்த்தரு மதுவக மரியாதைக்கும் உரிய காவல்துறை அதிகாரி ஐயவர்களையும் பள்ளி மாணவ மாணவிகளையும் உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக அமைப்பாளருமாகிய பாசமிகு அருமையண்ணா எங்களது நகைச்சுவை நடிகருமாகிய யூடியூப் சேனல் புகழ்பெற்ற அருமையண்ணா எங்கள் மருதங்குடியை சேர்ந்த அருமை நகைச்சுவை மன்னன் மருதமணி என்னார் நாடக கலைக்குன் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி காந்த வணக்கம் 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 பல. எங்கள் நாடகத்தில் எந்த ஒரு குற்றாத குற்றங்கள் இருப்பினும் குற்றம் என்பதற்கு குணம் என்பதை கை கொண்டு தாங்களது சொந்த குலங்கள் தவறு செய்தால் எவ்வாறு தூக்கி போட்டு மிதிப்பீங்களோ சரி அது மாதிரி மிதிக்காம விடிவரை 3 முதல் 50 கத்து கொடுத்தால் சிறந்த முறையில் இவருக்கு மடிலே என் தமிழகம் அங்கு வெற்றி மனசு வெற்றி வரும் கதவம் காமிக் கருப்பசாமி நாடகம் அதிர்மசாடுறேன் விடிய மாதிரி இருந்து சிறப்பாக நாடகம் நடக்கணும். யாராவது நாடகம் நடக்கும் போது இல்லை எந்திரிச்சு நீங்க வீட்டுக்கு எந்திரிச்சு நீங்க போனீங்கன்னு வச்சுக்க சரி எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்க போனா போயிட்டு போறாங்க விடு என்ன செய்வாங்க பாவம் ஈரத்தில் அவங்களும் பாவம் குளிர் அவங்களுக்கு டீ எதுவும் வருத்தப்படக்கூடாது எதுவும் குளிர் வீட்டில் போயிடக்கூடாது காப்பி தண்ணி என்ன டீ தண்ணி காப்பி தண்ணி வேணா உள்ள வந்துட்டு போங்க எல்லாமே உள்ள வச்சிருக்கிறாங்க. காலையில் டோக்கன் போட்டிருக்கிறோம் டோக்கன் போட்டு குழுக்கள் முறையில் கொடுக்கப்படும். எந்த குழுக்கள் டோக்கன் குழுக்கள் முறையில் கொடுக்கப்படும். டீ காப்பிலாம் இருக்குது. எதுவும் குளிர் அடிச்சா வீட்டுக்கு போகக்கூடாது போக மாட்டாங்க. நாங்க போக விட மாட்டோம். ஏன்னா ஒரு வாழ்க்கை ஓடணும்னு வச்சுக்க என்னைக்குமே ஒரு வண்டி ஒரு மாட்டு வண்டி ஓடணும்னா அச்சாணி தேவை, ஒரு வண்டி ஓடணும்னா செப்புனி தேவை. வாழ்க்கை ஓடணும்னா வாழ்க்கை ஓடணும்னா செப்புனி தேவையா, செப்புனி இருந்தா தான் ஓட முடியும். இல்லைன்னா அது என்ன நம்ம நேரம் ரொம்ப சிறப்பாக ஓடுகிற வண்டி எப்படிமா இருக்கணும். ரொம்ப சிறப்பாக ஓடுகிற வண்டி வாழ்க்கை ஒன்றும் என்னைக்கும் ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமை இல்லைன்னு வச்சுக்க எதுவுமே ஒற்றுமை ஓட முடியாது. ஒற்றுமையா எல்லாருமே இருக்கணும். சிறப்பாக விடுமான ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடும் உன்னை விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடும் உன்னை விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட
இல்லை. ஆயிரம் செல்வம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி எந்த கொடி கூடம்மா, கட்டழகி பாரம்மா, காதல் கொடிதானம்மா. ஓடுகிற வண்டி ஓடு, ஒற்றுமை இரண்டும் ஆடும், உன்னை விட்டு உன்னை பிரிஞ்சா என்னாகும் என்னை பாரு. ஓடுகிற வண்டி ஓடு. ஆண்டவரை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மறந்ததற்கு மாமதுரை கோவில் சாட்சி. காதல் ஒரு வேதமம்மா, கட்டாய பாடமம்மா, ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகமம்மா. கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆடவே கண்ணாமூச்சி ஆடுறா. ஓடுகிற வண்டி ஓடு, ஒற்றுமை இரண்டும் ஆடு, உன்னை விட்டு உன்னை பிரிஞ்சா என்னாகும் என்னை பாரு. ஒழுகிற வண்டி ஓடு. இன்னைக்கு காலம் முன்போடுது கடமை கண் போடுறது வாங்க. சரி. எனக்கெல்லாம் ரொம்ப காலம் கலியுக காலம். என்ன சொல்றீங்க? உண்மையாலுமே காலம் கலியுக காலம். இன்னைக்கு என்னைக்கு வந்து எல்லாம் கலிய வந்து பிறந்தானோ மனுஷன் கலிய வந்து பிறந்து எல்லாம் தலைவர் சேர்றாங்க. ஏன்னா இப்ப புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு வந்த மாசம் பாக. சரி. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு சாமியை கும்பிடுவாங்க. ஆமா. பாத்திருக்கீங்களா? புரட்டாசி மாசம்னா பெருமாளுக்கு வந்தது, அடுத்த கார்த்திகை மாசம்னா சபரிமலை ஐயப்பனுக்கு வந்தது, மார்கழி மாசம்னா பழனிமலை முருகனுக்கு வந்தது, அடுத்த மாசி மாசம்னா சமயபுரத்த மாதிரி வந்தது. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு சாமி இருக்குது. சரி. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு சாமி இருக்கும்போது ஒவ்வொரு சாமிக்கும் சாமி கும்பிடும்போது பார்த்தேன்னு வச்சுக்க எல்லாருமே ஊர நாம ஒண்ணு இருக்குது. சபரிமலைக்கு போகும்போது எப்படி சாமி எப்படி கும்பிடுவாங்க? இருமுடி எடுத்து நெய் தேங்காய் வச்சு அப்படியே தலையில வச்சாங்கன்னு வச்சுக்க ரொம்ப பக்தி பரவசத்தோட கும்பிடுவாங்க. சாமியை ரொம்ப ஆரவாரத்தோட கும்பிடுவாங்க. எப்படி இருமுடி எடுத்து தலையில வச்ச உடனே சாமியை இவ்வளவு அருமையா கும்பிடுவாங்க. அப்படிதான் சொல்ற மாதிரி வந்து அப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு நீ என்ன நிவல் இருக்கிறான்னு. ரைட்டு. ஏன் தெரியுமா? ஏன்னா இப்ப சபரிமலை ஐயப்பனை சாமி கும்பிட்டு எப்படி கும்பிடுவாங்க? எப்படி? ஐயப்பன் சாமியே சரணம் ஐயப்பா. முடிஞ்சு போச்சு விடியா வாங்கி கேட்கறோம். அப்படிதான் அடிப்பாங்க. ஓ ஆமா ஆமா கண்டிப்பா. என்ன என்ன ஒரு லெவலே சரியில்லையே. அப்புறம் காலையில பின்னாடி வந்துடாத. பின்னாடி வந்து 50 ரூபா கொடுத்து 100 ரூபா சேர்ந்து கொடுத்து டோக்கன் ஓட்டு கொடுத்து 145 வழி பண்ணிட்டு போன என்ன வந்து இங்கே நோண்டிடாத சாமி. நீ அப்படிதான் லெவலில் இருக்கிற அப்போதைக்கு என்னன்னு தெரியல. எங்கிட்ட வீட்டில் பொண்டாட்டி பிள்ளை தான் வந்திருக்குதா? நீ ஏத்துடி சாமி உன் பாட்டுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன் தெரியுமா? இப்போ சபரிமலைக்கு போகும்போது இப்படி போவாங்க. இப்போ இதே சமயபுரத்து போறாங்கன்னு வச்சுக்க. சரி. சமயபுரத்து போகும்போது பார்த்தா கும்மி அடி சத்தம் கோல சத்தம் ரொம்ப ஆரவாரத்தா போவாங்க. எப்படி? இப்போ சமயபுரத்து போது எப்படி தெரியுமா? அவ கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா கிழக்கு வாத சன்னதியில் கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா கிழக்கு வாச சன்னதி விட்டு கிளம்பிட்டாளா. அவ கிளம்பிட்டாளா ஆத்தா கிளம்பிட்டாளா கிழக்கு வாத சன்னதியில் கிளம்பிட்டாளா. இது வந்து சமயபுரத்துக்கு போகும்போது. சரி. பழனிமலைக்கு போகும்போது பாத்திருக்கீங்களா? எப்படினே? பழனிமலைக்கு போகும்போது இளநிக்காவடி விட்டு போவாங்க. ஓஹோ இளநிக்காவடி. பழனிமலை இளநிக்காவடி பால் காவடி பன்னீர் காவடி. ஆமா இளநிக்காவடி பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி. சரி. 3 நாள் பயணம் 4 நாள் பயணம் 7 நாள் பயணம் போவாங்க. ஒரே பாத யாத்திரை தான் போவாங்க. மத்த கோயிலுக்கெல்லாம் நட பயணம். என்ன சந்தேகம்? பால் காவடி இருக்குல்ல. சரி. அது ஒண்ணு மட்டும் இருக்குமா? ரெண்டு பக்கம் தொங்கிட்டு இருப்பாங்க ஐயா. ரெண்டு பக்கம் தொங்கிட்டு இருப்பாங்க. பால் காவடியில 2 பக்கம் காவடி உள்ள பால் தான் இருக்கு. காவடி உள்ள பால் தான். ஏன்னா இப்ப பழனிமலைக்கு போகும்போது பார்த்தோன்னு வச்சுக்க இந்த 3 நாள் பயணம் போறவங்களை பார்த்துருக்கிறியா? இந்த 3 நாள் பயணம் போறவங்களை பார்த்தோன்னு வச்சுக்க எப்படி முதல் நாள் வீட்டுல கிளம்புற அன்றைக்கு பழனிமலை முருகனை ரொம்ப ஆரவாரத்தோட கும்பிடுவாங்க. எப்படினே? நீங்க முத வருஷம் மாலை போட்டிருக்கேன்னு வச்சுக்க. சரி. முத வருஷம் மாலை போட்டு நாலு சொந்த பந்தம் சொல்லி அனுப்பிச்சிருப்பேன். இந்த மாதிரி முத வருஷம் மாலை போட்டிருக்கிறேன் எனக்கு திண்ணூர் கொடுத்து வழி அனுப்பிச்சு சொல்லிருப்பேன். அவங்களும் சொன்னதுன்றதுக்கு பேசாம ஒரு மாலையும் கைமா வந்திருப்பாங்க. வீட்டுல கிளம்புற அன்றைக்கு தார தப்பட்டோட சும்மா வாசிக்கிற வாசிப்பல பழனிமலை முருகன் மாலை ஒண்ணு கழுத்துல விழுக விழுக பாத்தீங்கன்னா முருகன் கிட்டு 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 இறங்குவாரு. முதல் நாள் வீட்டுல கிளம்புற அன்றைக்கு பழனிமலை முருகன் எப்படி இறங்குவாருங்கிற எப்படி ரொம்ப ஆர்வத்தோட எப்படிங்கிறிய கந்தனுக்கு அரோகரா பிரம்மனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா இடுமனுக்கு அரோகரா 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 சாமி
சாமி பொறுமை பொறுமை சாமி. எங்கட சாமி வர்ற? ஏய் எங்கட சாமி வர்ற? வந்துட்டப்பா. எங்கட சாமி வர்ற? கடத்தா கூட தாண்டிட்டேன். சாமி அங்க இருந்தா எப்படி இங்க வா? ஏய் மாப்ள சொல்லு சாமி. முன்னாடி தெரியல பாரு. முன்னாடியா? முன்னாடி தெரியல எனக்கு தெரியல சாமி, ஒண்ணும் தெரியலையே. நல்லா தெரியலையா? தெரியல சாமி. முன்னாடி பத்தினி இல்லடா. ஐயோ சாமி நல்லா தெரியுது, சூப்பரா தெரியுது சாமி. வந்திருக்கிறது யாரு தெரியுமாடா? சரி சாமி, வந்தது யாரு சாமி? அதாடா உங்க அக்கா புருஷன். எதுக்கு மைத்த புடுங்க வாங்க வந்த? அவனுக்கு கையார கடன்யா. அது ரொம்ப விவகாரமான விஷயம் தான். சாமி மலையரசி தம்பி கேட்ட உடனே 2 விரவோட வந்தா இங்க வாச்சாரெல்லாம் முடிச்சுக்குவாங்க. என்ன எல்லாம் போடுறாங்க. இது வந்து முதல் நாள் கிளம்புற அன்றைக்கு. இப்ப 2 நாள் பாத்துன்னு வச்சுக்க, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சுணக்கம் ஆயிரும். எப்படி? கொஞ்சம் ஜாமியா 2க்கு வரும். முதல் நாள் பார்த்தா நட்ட பின்னு பின்னு கிட்டு போயிட்டு இருப்பாங்க. 2 நாள் குதிங்கால் 2 விரிய ஆரம்பிச்சிடும். கால் 2 அப்படியே கொஞ்சம் குதிங்கால் 2 வீங்க ஆரம்பிச்சிடும். அப்போதைக்கு சாமி எப்படிங்கிறிய கொஞ்சம் அப்படியே பேட்டரி வீக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே கொஞ்சம் 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 சாமி எப்படி கும்பிடுவாங்க? கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, அரோகரா 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 ஓ என்னையா தொங்கிருச்சு? அரோகரா. மாப்பிள்ளை இது 2வது நாள். இப்ப இது 2வது நாள். இப்ப இதே 3வது நாள் வச்சுக்க, 3வது நாள் சுத்தமா பேச்சு வைக்க ஆரம்பிச்சிடும். சரி. அந்த ஒட்டி கணக்க மட்டி ஒட்டி போயிருவாங்க. அப்போதைக்கு முருகனை என்ன விலைக்கு தான் கொடுப்பாங்க? இங்க இருந்து போற சும்மா இருக்க மாட்டாங்க. முருகன் என்ன விலைக்கு போடுவாங்க? எப்படி? சுத்தமா பேட்டி வைக்க ஆரம்பிச்சா குதுகாடு சுத்தமா கிளிய ஆரம்பிச்சிடும். அப்போதைக்கு சாமி எப்படிங்கிறிய? எப்படி? கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, இந்த இவளனுக்கு இந்தா வந்துட்டேன். இந்த அவளனுக்கு எவ்வளவு இந்த எவளனுக்கு. அடுத்த வாரம். அண்ணே தப்பா எடுத்துக்காதியே. என்னண்ணே? இப்ப இங்க பழனிமலைக்கு போறாங்க. சரி. பழனிமலைக்கு போயிட்டு மேல உடனே சாமியை கும்பிடுவாங்க. ஆமா. கீழே வந்து என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? பழனிமலைக்கு ஃபேமஸ் என்ன? பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம். ஆமா. பஞ்சாமிர்தம் வாங்கி என்ன செய்யணும்? நக்கணும். உள்ளங்கையில ஊத்தி நக்கணும். ஆமா. அதுக்கு தான் கந்தா நக்கு கடமானுக்கு இவங்க நக்க வருதாம குடும்பத்தையே சேர்ந்து ஊரே நக்க விடுவாங்க பாரு. ஏன்னா இன்னைக்கு காலங்கள் அப்படி போயிருச்சு. காலங்கள் கம்ப்யூட்டர் காலம் மாறி போச்சு. காலம் மாறி போச்சு. காலம் மாறி போச்சுங்கிறோம். சரி. உண்மையாலுமே தமிழ்நாட்டுல காலமெல்லாம் மாற கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாகரிகம் மாறிடுச்சு. நாகரிகம் மாற மாற நம்மளும் மாறிட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா எப்ப மழை பெய்ய நம்ம இந்தியாவோட முதுகெலும்பியது விவசாயம். நீ விவசாயத்தை பார்த்துருக்கிறியா? இன்னைக்கு படிக்க போற பிள்ளைகளை விவசாயத்தை சொல்லி கொடுத்தாதான் தெரியுது. ஏன்னா எல்லா இடமும் பிளாட் ஆக்கி போட்டாங்க. எல்லாமே மாடி மேல மாடி ஏறுது, ஆடு மேல ஆடி ஏறுது, எல்லாம் ஏறிட்டு கிடக்குது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு உலகம் அப்படி மாறிடுச்சு. காலங்கள் மாற மாற நாகரிகம் மாறிடுச்சு. நாகரிகம் எப்படி மாறிச்சுங்கிறிய? எப்படி? என்னைக்கு உலகத்தை கொண்டாந்து எல்லாம் கையளவுல அடக்குனாங்களோ, அது என்ன கையளவு? உலகமே கையளவு தான்ப்பா. உலகமே இந்த கையளவு தான். சரி. இந்த கையளவு இல்லன்னு வச்சுக்க, இன்னைக்கு உலகமே கிடையாதுங்க. என்ன ஒரு காரணம் தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்கண்ணே. கையளவுனா இந்த செல்போன் இருக்கு தெரியுமா? ஆமா. செல்போன்ல 2 வகையான போன் இருக்குது. ஒன்னு ஆம்பளை போன் ஒண்ணு, சரி. இன்னொன்னு பொம்பளை போன் ஒண்ணு. என்னன்னு சொல்றீங்க? உண்மையிலுமே 2 போன் இருக்குதுங்க. இந்த ஆம்பளை போனா என்ன தெரியுமா? என்ன? ஆம்பளை போனா பட்டன் போனும். சரி. போட்டு அமுக்குனா தான் வேலை செய்யும். போட்டு அமுக்கிட்டே கிடக்கணும். ஆனா பொம்பளை போனா என்ன தெரியுமா? பொம்பளை போனா டச் போனு போட்டு தடவை தடவை அது வேலை செய்ய முடியும். ஆம்பளை செல்போன் பேசும்போது பாத்துருக்கியா? எப்படி? ஆம்பளை செல்போன் எங்க வைப்பாங்க? ஒண்ணு முன்னாடி வைப்பாங்க. ஆமா ஆமா. இங்க சொருவாங்க. ஆமா. இல்ல இங்க சொருவாங்க. ஆமா. ஏன்னா ஆம்பளை செல்போன் பேசும்போது பாத்துருக்கீங்களா? எப்படி? அடிவத்துல போட்டு பேசுவாங்க. எப்படி சொல்லுங்க? பக்கத்துல இருக்க 10 பேர் நிக்க முடியாது. எல்லாம் பக்கத்துல இருக்க 10 பேர் தெரிச்சு தான் ஓடிறணும். சரி. எப்படிங்கறிய? எப்படி? ஆம்பளை செல்போன் காதுல வைக்கிறதே தெரியும். அதுக்கு மேல எப்படி தெரியுமா? எப்படி? ஹலோ ஹலோ. யாரு? நான் தான்மா. ஓகே மாப்ள. எங்க வர்ற? இந்த ஏத்து மாப்ள தூரம் சொல்லுச்சு. 6 மணிக்கு வந்துருவோமா? சரி மாப்ள. சரி மாமா. ஓகே மாப்ள. ஓகேமா. ஓகே மாப்ள. சரி சரி. ஓகே. ஏன்னா ஆம்பளை பேசும்போது அட்டுவை கைக்கு போட்டு பேசுவாங்க. ஆனா இந்த பொம்பளைக்கு தூக்கி செல்போன் தூக்கி சொறி வர்றாங்க ஐயா. எப்படி? ஆம்பளை செல்போன் ஒண்ணு இங்க முன்னாடி வைக்கிறாங்க, என்ன இங்க சொருவாங்கல்ல. ஆனா இந்த பொம்பளைக்கு செல்போன் எங்க தூக்கி சொருவாங்க? எங்க சொல்றாங்க? இங்க சொறி வர்றாங்க மாப்ள. அங்கதான் பேங்கே இருக்கு. அது பேங்கல்ல முண்டை. அதுதான் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஆமா. அது இப்ப லேட்டஸ்டா இங்க வர சொருவ ஆரம்பிச்சுட்டாங்க. தூக்கி இங்க சொறி வர்றாங்க ஐயா. அங்கேயாம சொல்றாங்க. அங்கேதான் சார்ஜ் போடுற இடம். சார்ஜ் போடுறது வித்தியாசம் 2 இடத்துல மாத்திட்டாங்கல்ல. ஆனா அந்த பொம்பளைக்கு செல்போன் பேசும்போது பாத்துருக்கியா? எப்படி? அடிவயத்துல போட்டு பேச மாட்டாங்க. 4 வார்த்தை தான் பேசுறாங்க. எங்கிட்ட தான் ட்ரெயினிங் பண்ண தெரிய மாட்டேங்குது. சரி. ஹலோங்கிறது மட்டும் தான் தெரியும். ஆமா. அதுக்கு மேல எப்படிங்கிற பொம்பளை பேசும்போது எப்படி? ஹலோ ஹலோ. நோ 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 எஸ் நோ 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 நோ. இங்க பாருடா. ஏய் வேணாம்டா. நான் மதுரையில பஸ் ஏறிட்டேன்டா. இங்க வர இங்க பாருடா. எங்க அப்பா இல்ல இங்க பாரு. ஏய் கரண்டியா? ஏய் கரண்டியா? யாரை பிடிச்சு கரண்ட் சொன்னே? யோ மைக்ல கரண்ட் சொன்னேன். அதெல்லாம் அண்ணன் சொருவ மாட்டாரு. ஏன்னா உண்மையாலுமே அருமையான ஒளி. ஆமா. நாடகம் ஆரம்பிக்கும் போது பாத்துருக்கிறியா? ஒரு மைசூர் பார்த்தோம்னா அப்படியே உருன்னு உட்காந்துருப்பாங்க. உடனே மாதிரி நம்ம கடன் கேட்டு
நம்ம கடன் கொடுக்காத மாதிரி கடன் கிட்ட உட்காந்துருப்பாங்க. ஆமா. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப சிரிச்ச முகத்தோட ஸ்ரீதேவி முகத்தோட உட்காந்துருக்கிறாங்க. அந்த ஸ்ரீதேவி இல்லை, நீ பேசாம நீ வேற யாருக்கு இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது வேற ஸ்ரீதேவி நேத்த இருக்கட்டும். ஏன்னா உலகமே உண்மையாலுமே சிரிச்ச முகம். முடிஞ்சா கூட இங்கே திருவுங்க, இல்லைன்னா உள்ள வந்து நான் திருவிட்டு போங்க. இன்னைக்கு 3 ஆம்பிள் பாருன்னு. என்ன சொல்ற? உங்களுக்காண்டி 3 ஆம்பிள் பாரு. என்ன ஆம்பிள் பாரு? 5000, 6000, 7000 பாரா. நீங்க பாட்டுக்கு திருவலாம், நீங்க பாட்டுக்கு சொருவலாம், நீங்க பாட்டுக்கு புடுங்கலாம், நீங்க பாட்டுக்கு குத்தலாம் போட்டுக்கிட்டு எல்லாமே இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆமா. அதுலயும் 1க்கு 2 மறந்த முடியாது. இன்னைக்கு 3க்கு 3 கூட்டி வந்திருக்கிறேன் இன்னைக்கு. ஆமா, 1க்கு 3 வந்திருக்கு இன்னைக்கு. முதல்ல கடமையை முடிச்சுக்கிறேன், அதுக்கு மேலே விடிய வச்சுக்குவோம். அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி துணை, ஸ்ரீ சரட்சி அம்மர் துணை, ஸ்ரீ சிவசூரிய அம்மர் துணை, ஸ்ரீ காளி அம்மர் துணை, கருப்பசாமி துணை, ஐயனார் துணை, மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா விடத்தாகுளம் ஊராட்சி 8 நாள் அருள்மிகு கிராமத்தில் பார்த்து கொண்டிருக்கும் காளியம்மன், சரட்சியம்மன், சிவசூரியம்மன் திருக்கோவில் புரட்டாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்று கோவில் முன்பாகமத்தில் சிங்கார வண்ண கலையரங்கில் கதமம் என்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். இவருக்கு இடையிலே நடிக்க வந்திருக்கும் நாடக நடிகை பின்வரும் மாறு. இங்கு தமிழகமாக வெட்டுமஸ் வெட்டி வரும் நாடக உலகின் நவரசனாக நடிப்பு சக்கரவர்த்தி பாசமிக அருமை அன்பு சகோதரர் மனைவியை சேர்ந்த MP சின்னத்துறை அவர்கள் இவர்களை பெரிய கருப்படத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். வாழ்வீச்சு மின்னல் வசன புயல் சிறந்த முறையாக அருமை தம்பி மனைவியை சேர்ந்த KP கார்த்திகேயன் அவர்கள் இவருக்கு இடையிலே சின்ன கருப்பணத்தை காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை பேரரசு, நகைச்சுவை தென்றல் எங்களது விஜய் டிவி புகழ்பெற்ற அருமையனா சிறந்த முறையாக இவருக்கு இடையிலே எங்களுக்கு தமிழகமாக வெட்டுமஸ் வெட்டி வரும் எங்களுக்கு சிறந்த முறையாக அப்புறம் சிறந்த முறையாக இவருக்கு இடையிலே எங்களுக்கு தென்னிசை தென்றல் தேவகான இசையரசு, 6 மணி கலையரசு, 6 மணி சக்கரவர்த்தி அருமை அன்பு சகோதரன் இவர் இடையிலே எங்கள் மக்களாக சேர்ந்த பாசமிகு அருமை அன்பு சகோதரர் கருப்பசாமி அவர்கள் இவருக்கு இடையிலே 6 மணி அம்மன் பெண் அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவன மறந்தா அவ சித்தவனே ஆண்டா, அந்த உத்தமைய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. நல்ல பேரை நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம், 4 காசை நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம். போற வழி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம், வாரதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம். கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு கொதிக்கும், தாய் போலதாக நண்பனவனே. சாமி கிட்டதான் ஒன்ன நினைச்சு வேண்டி இருக்கும் அன்பனவனே. தந்தாலும் தராம போனாலும் தாங்கும் அவ கோவில் தாண்டா. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. ராவு பகல் கண் முழிச்சு தன் மடியில் தூங்க வைப்பா, பாராட்டு பாடி வச்சு தன்னூரக்கம் தள்ளி வைப்பா. பிள்ளைகளை தூங்க வச்சு தன்னூரக்கம் தள்ளி வைப்பா. உள்ளத்தில உண்ண வச்சு கோரிக்கைலாம் சொல்லி வைப்பா. கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு கொதிக்கும், தாய் போலதாங்க நண்பனவனே. தாய் கிட்ட தாங்க ஒன்ன நினைச்சு வேண்டி இருக்கும் அன்பனவனே. அன்னைய போல் தெய்வம் உண்டு, தெய்வத்தை போல் அன்னையும் உண்டு. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. அருமை 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 ரொம்ப சிறப்பு ரமான பாடல்
அதற்கிணையாக மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்தவான், கோடையடி குமரல், பாசமிகு அன்பு சகோதரர் இவர் தமிழக மக்கள் வெட்டுமன் சுகட்டி வரும் எங்களது விவரக்குச்சியை சேர்ந்த அருமை அன்பு சகோதரர் MK சரவணன் அவர்கள் இங்கு சிறந்தவர்கள். இவர்கள் மிருதங்கம் மண்டோ லக் அண்ட் தபேலா.
அருமை அருமை உண்மையாலுமே ஒரு அருமையான வாசிப்பு. ஏன்னா காரைக்குடி, மதுரை, புதுகை, திண்டுக்கல், ஐயலூர், கோவில்பட்டி எங்க அந்த சங்கங்கள் வெற்றி முரசு கொட்டி வரும் காரைக்குடி புகழ். உண்மையாலுமே காரைக்குடி புகழ். சிறந்த பிறகு அன்புறதுக்கு மனம் அருமை மைத்திற்கு மனமார்ந்த நடிகை வணக்கமல்ல. அதற்கிடையாக சிறந்த பலவாத்திய மன்னன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அருமை மாப்பிளை இவர் எங்கள் மனைவியை சேர்ந்த மணிவேல் அவர்கள். இவங்க சிறந்த முறையாக இவருக்கு மணியிலே ஆல் ரவுண்ட் சிறந்தபடியாக எங்களுக்கு தாய்மொழி விடுகிற தாளத்தை சிறந்த முறையில் வாசித்துக் கொண்டிருப்பது எங்களுக்கு சிறுவில் அருமையப்பா, எங்களுக்கெல்லாம் குருநாதர் வாத்தியார் அருமை அன்பு சகோதரர் எங்கள் அருமையப்பா சிறந்த முறையாக எங்கள் அகரத்தை தேர்ந்த உண்மையாலுமே நம்மளுக்கு மூத்த கலைஞரியா. உண்மையாலுமே நம்மளுக்கெல்லாம் மூத்தவர் அருமையப்பா சிறந்தபடியாக இவர்கள் அகரம் ஆறுமுகம் அவர்கள் எங்க சிறந்த தாளம் விடுகிற வாசிப்பார். ஒரு பாட்டு பாடி, அந்த பாட்டெல்லாம் பாட மாட்டியா? பாடியா பேரன்பு எங்க பைக்கு பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அம்மா பாட்டு பாடிய மரியாதைக்குரிய என்னுடைய மாமன் ஆனா என் மகளை கட்டியிருக்காரு. அவருக்கு 250 தாளம் போட்ட சிறிய நண்பர் எனக்கு 250 மரியாதைக்குரிய பெயர் சொல்லாத உறுப்பினர் அவர்கள் பணியன் போட்டிருந்தாங்க. 500 ரூபாய் அன்பளிப்பாக சென்றார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உடனே காலையில் என்ன கதியா புரிய தெரியல, இன்னும் கொஞ்சத்துக்கு வந்துடுவார் அந்த காய்கறிட்டு. அருமை சிறப்பு மற்றும் நாங்கள் சிறியதாக பேசுவதற்கு காதுகளுக்கு அமைக்கும் தெல்ல தெளிவாக உங்க முன்னால் ஒளியை அமைத்துக் கொடுப்பது தமிழகமாக வெற்றி மனசு கொட்டி வரும் எங்கள் 8 நாளையை சேர்ந்த 8 நாளை புதூரை சேர்ந்த எங்களது அனுசையா ரேடியோஸ் உரிமையாளர் முருகன் அனுசையா ரேடியோஸ் அனுசையா ரேடியோஸ்